Thank you, Lord. உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மாண்டை வருகிறோம். எங்களுக்கு கொடுத்த இந்த மனமகிழ்ச்சியின் உயிர் தெழுந்த ஞாயிறு ஆராதனைக்காய் நன்றி. மரணத்தை ஜெயித்தவர், ஆண்டாண்டு காலமாய் மரண பயத்தில் அடிமைப்பட்டிருந்த மனுக்குலத்தை தம்முடைய மரணத்தின் மூலமாய் ஜெயம் எடுத்து இன்றும் நீர் உயிரோடு இருக்கிறவராய் இந்த உலகம் முழுவதற்கும் காண்பிக்கும்படி நீர் எங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனையும் வைத்திருக்கிறீர். ஞாயிறு ஆராதனையில் நாங்கள் கூடும் பொழுதெல்லாம் உடைய உயிர்த்தெழுதலை நினைவு கூற கூடுகிறோம் ஆண்டவரே. உடைய உயிர்த்தெழுதல் ஒன்றை பறைசாற்றுகிறது, சத்துருவின் தோல்வியையும் மக்கள் மேல் ஆதிக்கம் செலுத்தி ஆளுகை செலுத்தி வந்த சகல அதிகாரங்களும் நிராகரிக்கப்பட்டது என்பதை நினைவு கூறுவதற்கும் ஒவ்வொரு ஞாயிறையும் கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஒவ்வொரு முறை உம்முடைய மகத்துவத்தையும் ராஜரீக நன்மைகளையும் நினைக்கும் பொழுதெல்லாம் அதை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். எங்கள் மேல் வைத்த மனுக்குலத்தின் மேல் வைத்த தன்னுடைய சாயலின் ரூபத்தின்படி படைத்த அந்த மனுக்குலத்தின் மேல் வைத்த அந்த அளவு கடந்த அந்த அன்பை, அதன் மூலமாய் நீர் ஏற்படுத்தின அந்த மீட்பை நாங்கள் எண்ணி பார்க்க வந்திருக்கிறோம். ஒவ்வொரு முறை வரும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளம் அதற்கு நேராய் திரும்புகிறதே. அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதற்காய் இந்த பூமியில் எங்களை வைத்திருக்கிறீரோ, எதற்காய் ஜீவ சுவாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீரோ, எதற்காய் அநேக ஜனங்களோடு பழக கிருபை செய்கிறீரோ, ஒவ்வொரு இடத்திலும் உம்முடைய உயிர்த்தெழுதலின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களை பலப்படுத்துகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு கொள்வீராக. ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய சித்தம் வெளிப்படட்டும், நிறைவேறட்டும். வருகிற ஒவ்வொருவருடைய சித்தத்துக்குள்ள இருக்கிறோம் என்கிற அந்த நிறைவு எங்களுக்கு உண்டாகட்டும். உம்முடைய சித்தம் தவிர வேறு ஒன்றும் எங்கள் வாழ்க்கையில ஒரு மேஜராய் காரியம் இருக்கவே கூடாது. உம்முடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்டு வெளியே எந்த ஒரு காரியமும் எங்களோடு இருக்கக்கூடாது. உம்முடைய சித்தத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய், உம்முடைய வார்த்தைகளோடு இணைக்கப்பட்டவர்களாய், உம்முடைய பரிசுத்த எண்ணங்களோடு இணைக்கப்பட்டவர்களாய், உம்முடைய வல்லமையோடு இணைக்கப்பட்டவர்களாய், உம்முடைய பிரசன்னத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய் கர்த்தர் எங்களை இந்த ஆராதனையில ஆசீர்வதிப்பாராக. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி. வரக்கூடிய பிள்ளைகளையும் அழைத்து வருவதற்காய் நன்றி. பரிசுத்தாவினுடைய ஆளுகைக்கும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டு கொள்வாராக. எங்களையே நாங்கள் தளர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் உட்காரலாம். ஒரு சில பாடல்களை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். எல்லோரும் கொத்தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை ஏறெடுப்பே. என கொத்தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை. எல்லோரும் திரும்ப பாடலாம். எல்லோரும் என கொத்தாசை வாரும் பர்வதம் நேரா என் கண்களை. ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்தே, வானமும் பூமியும் படைத்த நன்மைகள்
அகன்றிடினும் நீளை மாறி புவி அகன்றிடினும் மழைகள் பெயர்ந்தகன்றிடினும் மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும் ஆறுதல் எனக்கவரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. தள்ளாட ஓட்டா என்னை காக்கும் தேவன் உறங்கா என் காலை தள்ளாட ஓட்டா இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன் ராப்பகல் உறங்காரே இஸ்ரவேலை காக்கும் பகல் உறங்காரே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எல்லோரும் கரங்களை தட்டலாமே. வலப்பக்கத்தில் நீழல் அவரே வழுவாமல் காப்பவர் அவரே வலப்பக்கத்தில் நீழல் அவரே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. எல்லோரும் எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பே. அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் என் தேவன் சொல்லலாமே. தீங்கும் என்னை அணுகாமல் போக்கையும் பாரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரே இது முதலா எனக்கொத்தாசை வரும் பர்வதம்
தட்டி எஸ் லார்ட், எஸ் லார்ட். ஹல்லேலூயா. கொஞ்சம் சிரிப்பா, கொஞ்சம் சந்தோஷமா, மகிழ்ச்சியா. ஹல்லேலூயா. நானும் ஒத்துக்கொள்ளுகிறேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் இப்பொழுது நம்முடைய தேசத்தில் நடந்து வருகிற, நாம் கேள்விப்படுகிற ஒவ்வொரு செய்திகளும் நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம் என்பதை அறுதியிட்டு சொல்லுகிறது, உறுதிபட சொல்லுகிறது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், தேசத்துக்கு விரோதமாய் தேசம், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், சமுத்திரம் முழக்கமாயிருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன அடையாளங்கள். ஆனாலும் முடிவு உடனே வராது. கொரோனா முடிஞ்சது, அடுத்தது எம்பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஸ்டார்ட் ஆகிருக்கு. 2022 இது ஒரு கொள்ளை நோயாக அறிவித்தாங்க. மறுபடியும் அது தேசங்களில் பரவாததுனால WHO அவங்க மறுபடியும் அதை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ 2024 அது கொள்ளை நோய் என்று அறிவித்திருக்கிறாங்க. இப்போ கடைசி நாளில் இருக்கிற நாம் ஒரு விதத்தில் நம் பாக்கியவான்கள். சப்போஸ் ஆண்டவர் வருகை வந்துச்சுன்னா சடனாக மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆனால் வருவதற்கு முன்பதாக, ஆண்டவருடைய வருகை வருவதற்கு முன்பதாக, இந்த பூமியில் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறாரோ அந்த நோக்கம் இந்த பூமியில் நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய நினைக்கிற அவருடைய திட்டம், அவருடைய சித்தம் பரிபூரணமாக செய்யப்பட, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, தேவன் நம்மை கொண்டு இந்த பூமியை ஆசீர்வதிக்க இந்த நாட்களில் நம்மை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒருவேளை நீங்கள் படித்து கொண்டிருக்கலாம், ஒருவேளை நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம், அல்லது ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களை குறித்தான தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமாக நிறைவேற உங்களை ஒப்புக்கொடுங்கள். நாம் ஒரு பாடலை பாடி, ஒரு ஸ்டான்ஸா பாடிட்டு ஆண்டவருடைய வார்த்தை போவோம். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கிறீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றீர். திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கிறீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. எல்லாரும் பாடலாமா? என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே, ஆராய்ந்து அறிந்திருக்கிறே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கிறீர். கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வாய் கவனித்தீரே. கருவை கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வாய் கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா இயேசு ராஜா. எல்லாரும் நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆண்டவரே
சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். ஆராதனையா பாடலாமா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கண்களை மூடி கைகளை உயர்த்தி சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிறீர். நான் அமர்வதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். அப்படியே கண்களை மூடி ஆண்டவரே நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருக்கு நன்றி சொல்ல. நன்றி ராஜா, நன்றி ராஜா. நாங்கள் வாங்குற இந்த மூச்சுக்கு காரணம் நீங்கள் தான் இயேசு ராஜா. சொல்லுவீங்களா? இன்னைக்கு ஒருவேளை எத்தனையோ ஜனங்களை நீங்கள் நினச்சி பாருங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் வச்சுட்டு 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் இத்தனை ரூபாய்ன்னு சொல்லிட்டு சுவாசிக்கிற அந்த மூச்சு காற்றுக்காக பணம் கொடுத்த ஜனங்கள் தங்களுடைய ஜீவனுக்காக, இந்த ஜீவன் தப்புவிக்கப்படுவதற்காக மருத்துவமனைகளில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. இன்னைக்கு நீங்கள் சுகத்தோடு இருந்து மூச்சு வாங்குறீங்க, சுகத்தோடு நீங்கள் ஆரோக்கியத்தோட ஆலயத்துக்கு வந்திருக்கிறீங்க. நீங்கள் மூச்சு இழுத்து விட்டு நீங்கள் சொல்லுங்கள், இந்த மூச்சுக்கு காரணம் நீங்கள் இயேசு ராஜா. நாங்கள் இன்னைக்கு சுகத்தோடு இருக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இயேசு ராஜா. நீங்கள் இன்னைக்கு நாங்கள் குடும்பத்தோடு இருக்க காரணம் நீங்கள் இயேசு ராஜா. நாங்கள் இன்னைக்கு வாழ்ந்திருக்க காரணம் நீங்க இயேசப்பா, நீங்க இயேசப்பா. நீங்க எங்க தாயின் கருவில் நாங்க உண்டாக்கப்பட்ட போது எங்க தாயினுடைய புத்திசாலித்தனத்தினாலோ அவங்களுடைய பாதுகாப்புனாலோ நாங்க பாதுகாக்கப்படலப்பா. நீங்களுடைய கரம் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த விரல்கள் இந்த கருவை தாங்கினதுனால சுகத்தோட பலத்தோட இந்த பூமிக்கு வந்தோம், இந்த பூமியில் இருக்கிறோம், இன்றைக்கும் சுகத்தோடு இருக்கிறோம். எங்களை குறித்து நம்முடைய திட்டம் நிறைவேறும் வரை அந்த கரம் எங்களை நடத்தி கொண்டு செல்லும். எத்தனை சத்துருக்கள் எதிராய் வந்தாலும் அந்த புயம் அவைகளை சிதறடிக்கும், சிதறடிக்கும். எங்களை கொண்டு நீர் செய்ய நினைத்தது எங்களை கொண்டே செய்வீரப்பா, செய்து முடிப்பீரப்பா. ஓ, இந்த நாளில் என்ன எங்களோடு பேச விரும்புகிறீரோ அதற்கு எங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறோம், எங்கள் செவிகளை திறந்து கொடுக்கிறோம், எங்கள் ஆவியை திறந்து கொடுக்கிறோம், எங்கள் ஆத்மாவை திறந்து கொடுக்கிறோம். அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா உம்முடைய வார்த்தை முழு வல்லமையோடும் முழு நிச்சயத்தோடும் எங்களை வந்து சேர, எங்களை ஆசீர்வதிக்க, எங்களை ஆசீர்வாதமாய் மாற்ற இந்த வேளையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாரும் சொல்ல ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ லார்ட். கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படி வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். சத்தமா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் உடன்படிக்கையின் பிள்ளைகள். இயேசுவின் ரத்தம் உங்கள் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மேல் இருக்கிறது, அவருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்கிறார். தீமை உங்களை அணுகாது, சத்துரு உங்களை தொட முடியாது. கர்த்தருடைய கரம் உங்களுக்காக யுத்தம் பண்ணும், தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். இந்த நாளில் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுத்து அவர்களை நடத்தினார். இஸ்ரவேல் ஜனங்களை நம்ம பாஸ்டர் சொன்னது போல அவர்களை ஒரு காட்சி பொருளாக, ஒரு அடையாளமாக வைத்தார், இன்றைக்கும் வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருந்த பொழுது ஆபிரகாமின் சந்ததி அவர்களை மீட்டெடுத்து ஆண்டவர் நடத்தி வருகிறார். ஆண்டவர் உலகம் முழுவதும் நிறைய ஜனங்கள் இருந்தபோதும் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஏன் தெரிந்தெடுத்தார்? அந்த ஜனத்தின் வழியாக, யூத குலத்தின் வழியாக, யூத கோத்திரத்தின் வழியாக யார் வர வேண்டும்? மேசியா என்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்பதற்காக அந்த ஜனத்தை பிரித்தெடுத்தார். உலகம் முழுவதும், நல்லா கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, உலகம் முழுவதும் எல்லா ஜனங்கள் இருந்தாங்க. இன்றைக்கி இந்தியாவில் மட்டும் 148 கோடி 150 கோடி பக்கம் ரீச் ஆகிட்டோம். அன்றைக்கி உலகம் முழுவதும் சேர்ந்தே உங்களுக்கு ஒரு 10 கோடி இருந்திருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அத்தனை கோடி ஜனங்கள் மத்தியில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் ஆண்டவர் பிரித்தெடுத்து அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை அடையாளப்படுத்தி அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும்
அவர்கள் மீட்கப்பட்டவர்கள் என்றும், அவர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்றும், பரலோகத்தின் தேவன் ஒருவர், பரலோகத்தில் தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றும், தேவன் ஒருவரே மெய்யான தேவன் என்றும், அவர் ஜீவனுள்ள தேவன் என்றும், அவரை பற்றி கொள்ளுவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்றும், அவர் மூலமாக மீட்பு கிடைக்கிறது என்றும், வாழ்வு கிடைக்கிறது என்றும், ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்றும் சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் தெரியப்படுத்தும்படியாக ஒரு சின்ன கூட்டத்தை, இந்த இஸ்ரேல் ஜனங்களை தெரிந்தெடுத்தார். புரியுதா உங்களுக்கு? ஆமென். இந்த தெரிந்தெடுத்த இந்த ஜனங்களை ஆண்டவர் விசேஷமாக அடையாளப்படுத்தினார். நிறைய அடையாளங்கள் உண்டு. அதில் ஒரு சில அடையாளங்களை மாத்திரம் நாம் தியானித்துவிட்டு, அந்த அடையாளங்கள் பழைய ஏற்பாட்டின் அடையாளங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற, இந்த காலத்தில் இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு அது எவ்வாறு ஒத்து போகிறது என்றும், இன்று காலையில் நாம் ஜெபித்த அந்த ஜெபங்களுக்கும் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கும் இருக்கிற மிக அத்தியாவசியமான அவசியமான வேலை வந்தாயிற்று என்றும் உணர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இதுதான் இன்றைக்கி நாம் ஜெபம் இந்த செய்தி. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கி நாம் கேட்க போகிற வார்த்தை, கடவுள் ஒரு குறிப்பிட்ட ஜனத்தை எடுத்து அவர்களுக்கு ஒரு சில விசேஷமான கட்டளைகளையும் விசேஷமான நியமங்களையும் கற்பனைகளையும் செயல்பாடுகளையும் செயல்முறைகளையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அடையாளப்படுத்துகிறார். முதல் அடையாளம் நாம் வாசிக்கலாமா? யாத்திராகமம் 24:7. உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து ஆமென் ஜனங்களின் காது கேட்க வாசித்தான். அவர்கள் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் செய்து கீழ்ப்படிந்து நடப்போம் என்றார்கள். முதல் அடையாளம் உடன்படிக்கையின் புஸ்தகம். எல்லாரும் சொல்லுங்க, உடன்படிக்கையின் புஸ்தகம். கடவுள் எப்படி இருக்கிறார்? கடவுளுக்கு உருவம் உண்டா இல்லையா? எல்லாவற்றையும் படைத்த இறைவன் யார் என்ற ஒரு அடிப்படையான அறிவு ஜனங்களிடத்தில் இல்லாத போது ஜனங்கள் எதை பார்த்தாலும் பயந்து அதை தெய்வமாக்கினார்கள். ஹலோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கடவுளை குறித்த அறிவும் கடவுளை குறித்த வெளிப்பாடும் இல்லாத போது எதை பார்த்து மனிதன் பயப்பட்டானோ அதை தெய்வமாக்கினான். ஒரு உதாரணம் என்னவென்றால், அக்னி பகவான் நெருப்பை பார்த்து பயந்தான், நெருப்பை தெய்வமாக்கினான். வருண பகவான் மழை வேகமாக வந்துச்சு, அடிச்சுது, நொறுக்குச்சு, அதை தெய்வமாக்கிட்டான். கடவுள் யார் என்ற வெளிப்பாடு இல்லை. ஆனால் இந்த வெளிப்பாடு யாருக்கு இருந்தது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்தது. எல்லாவற்றையும் படைத்த தேவன் ஆபிரகாமுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் மூலமாக ஒரு பரிசுத்த சந்ததியை தெரிந்தெடுத்தார். அந்த பரிசுத்த கூட்டத்தின் மூலமாக இயேசு வந்தார். இந்த வெளிப்பாடு பெற்ற இந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த அடையாளத்தை கொடுக்கிறார். அதுதான் என்னது? உடன்படிக்கையின் புஸ்தகம். இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில் இருந்தது. இன்று நம்ம இடத்துல பரிசுத்த வேதாகமாக இருக்கிறது. அன்று அவர்களிடத்தில் தோரா என்ற கட்டளை புஸ்தகமாக, நியாயப்பிரமாண புஸ்தகமாக இது இருந்தது. உபாகமம் 4:33 எடுத்து வாசிங்க. அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? பாருங்க, கடவுள் அக்கினியின் வழியாக, அக்கினியின் மூலமாக அவர்களோடு பேசுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு மோசே அந்த கட்டளை பிரமாணத்தை வாங்கி வருகிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் எழுதுகிறார். பெரிய தோல் சுருட்கள் உருவாகிறது. உடன்படிக்கையின் புஸ்தகமாய் அது மாறுகிறது. அது 34வது வசனம் படிங்க. அதிலேயே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது
உண்டோ என்று நீ விசாரித்து பார். இப்படி என்ன சொல்லுகிறார் ஆண்டவர்? ஒரு குறிப்பிட்ட ஜனமாக உன்னை நான் தெரிந்தெடுத்து உனக்காக என்னுடைய வல்லமையை காண்பித்து அற்புத அடையாளங்களை காண்பித்து உனக்காக நான் சண்டை போட்டு உன்னை நான் மீட்டெடுத்து அதிசயங்களை செய்து உன்னை எனக்கு சொந்த ஜனமாக நான் தெரிந்து கொண்டேன். எத்தனை ஜனங்கள் சுற்றி இருந்தாலும் உன்னை நான் எனக்கென்று சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டேன், இதை நீ போய் விசாரித்து பார் என்று சொல்லுகிறார். அதற்கு அடையாளமாகத்தான் என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய சத்தம் கேட்டு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு மோசே இந்த புஸ்தகத்தை எழுதி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறான். உடன்படிக்கையின் புஸ்தகம். இதை குறித்து இன்னொரு வெளிப்பாடு 2 நாளாகமும் 34:14. 2 நாளாகமும் 34:14. கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிற போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகிய இல்க்கியா கண்டெடுத்தான். இந்த இடத்துல பாருங்க, அநேக ஆண்டுகளுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 300-400 வருடங்களுக்கு பிறகாக அவர்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்துக்கு இன்னொரு பேர் என்னது? நியாயப்பிரமாண புஸ்தகம். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். மோசேயின் காலத்தில் அவர்கள் பெற்றுக்கொண்ட இந்த புஸ்தகத்தை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். அதனுடைய சாரம்சத்தை, ஆண்டவர் அவர்களுக்கென்று சொல்லுகிற அந்த வார்த்தையை அவர்கள் இழந்து விட்டார்கள். அந்த வார்த்தை அவர்களுக்கு இல்லை. எப்படி வாழ வேண்டும், எதை புசிக்க வேண்டும், எதை புசிக்கக்கூடாது, எப்படி கடவுளை தொழுது கொள்ள வேண்டும், எங்கு ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும், கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய விருப்பம் என்ன, அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், இது எல்லாம் எழுதப்பட்ட இந்த புஸ்தகத்தை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். 400-500 வருடங்களுக்கு பிறகாக அவர்கள் தவறுவிட்ட அந்த புஸ்தகத்தை மீண்டும் கண்டெடுக்கிறார்கள். கண்டெடுக்கும் பொழுது கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போனால் என்னென்ன சாபமெல்லாம் வரும் என்பதை அவர்கள் பார்த்து பயந்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒப்பு கொடுக்கிறார்கள். இதை குறித்து கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இது யோசியா என்கிற ராஜாவின் காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சாபத்தையெல்லாம் வரப்பண்ணுவேன் என்ற அந்த வார்த்தைக்கு அவர்கள் பயந்து ஒப்பு கொடுக்கிறார்கள், கீழ்ப்படுகிறார்கள். 27ஆவது வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பத்தை, அதாவது அந்த யோசியா ராஜா, அந்த ஜனம் எல்லாருடைய விண்ணப்பத்தையும் நான் கேட்டேன், நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். நீ அழுதபடியினால, உன்னை தாழ்த்தினபடியினால, உன் இருதயம் இளகினபடியினாலே, எனக்கு முன்பாக நீ விண்ணப்பம் செய்தபடியினாலே நான் சொன்ன அந்த சாபம் இந்த தேசத்துக்கு வராதபடிக்கு அதை விலக்கி போட்டு உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அந்த ராஜாவுக்கு கட்டளையிடுகிறார். இப்போ இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம் அல்லது நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு அவர்கள் தங்கள் அடையாளத்தை, ஆண்டவர் வித்தியாசப்படுத்தின அந்த அடையாளத்தை பெற்றுக்கொண்டு வித்தியாசமாக வாழ்ந்தார்கள். என்ன சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? முதல் வித்தியாசம் மற்ற ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இருந்த அடிப்படையான முதன்மையான முதல் வித்தியாசம் உடன்படிக்கையின் புஸ்தகம். இந்த உடன்படிக்கையின் புஸ்தகத்தின் மூலமாக தான் கடவுளை பற்றி அறிந்து கொள்கிறார்கள், அவர்களை பற்றி அறிந்து கொள்கிறார்கள், அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி அறிந்து கொள்கிறார்கள். மற்ற ஜனங்களை விட இவர்கள் என்னென்ன ஃபாலோ பண்ண வேண்டும் என்று முறைமைகள், எதை புசிக்க வேண்டும், எந்த அதாவது எல்லா நான்வெஜ்ஜையும் புசிக்கக்கூடாது, எதை நாம் புசிக்கணும், எல்லா மிருகங்களையும் புசிக்கக்கூடாது, எல்லா பறவைகளையும் புசிக்கக்கூடாது, எந்தெந்த மிருகங்களை எந்தெந்த பறவைகளை புசிக்க வேண்டும், எல்லாவற்றையும் இந்த புஸ்தகம் வெளிப்படுத்துகிறது. கடவுளுடைய விருப்பம் என்ன என்பது இது வெளிப்படுத்துகிறது. இந்த புஸ்தகத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டு வித்தியாசப்படுத்தினார்கள். அதனால தான் இந்த யூதர்கள் மற்ற ஜனங்களை காட்டிலும் வித்தியாசமாக வாழ்ந்து வந்தார்கள். இதை குறித்து கடைசியாக ஒரு வசனம், தேவனுடைய உடன்படிக்கை புஸ்தகம் என்பதை குறித்து சங்கீதம் 148 கடைசி வசனம். அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு கொம்பை உயர்த்தினார். அதாவது எல்லா ஜனங்களுக்கும் இல்லாத ஒரு விசேஷமான பங்கு என்ன அப்படின்னா, அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் தம்மை சேர்ந்த ஜனமாகிய இஸ்ரேல் புத்தருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் என்றால், அவருடைய வார்த்தை தான் மற்ற ஜனங்களை விட அந்த ஜனங்களை வித்தியாசப்படுத்தி காண்பித்தது. அந்த வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை, இந்த உடன்படிக்கையின் புஸ்தகம். இது
நம்முடைய வாழ்க்கையில் இது எப்படி நம்ம வித்தியாசப்படுத்துது என்று பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த முழு நியாயப்பிரமாணமும் இயேசு கிறிஸ்துவினுடைய கட்டளையில், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக, தேவனை நீ நேசிக்க வேண்டும், உனக்கு அயலானை நீ நேசிக்க வேண்டும் என்ற இந்த கட்டளையில் முழு நியாயப்பிரமாணமும் முழு தீர்க்க தரிசனமும் அடங்கி வருகிறது. இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாயிருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய கற்பனைகளை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய கட்டளைகளை நாம் கைக்கொள்ளும் பொழுது மற்ற ஜனங்களை விட வித்தியாசப்படுத்தி ஆண்டவர் நம்மை அடையாளப்படுத்துகிறார். அல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக இரண்டாவது அடையாளம், நெகேமியா 9வது அதிகாரம் 14வது வசனம். நெகேமியா 9வது அதிகாரம் 14வது வசனம். உமது பரிசுத்த ஓய்வு நாளை அவர்களுக்கு தெரியப்படுத்தி உமது தாசனாகிய மோசேயை கொண்டு அவர்களுக்கு கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாய பிரமாணங்களையும் கற்பித்தீர். வாசிச்சிங்களா? இதில் இருக்கிற என்ன வித்தியாசம் மற்ற ஜனங்களுக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் இருந்த அடையாளம்? ஓய்வு நாள். ஓய்வு நாள். ஓய்வு நாள் அப்படின்னா அந்த நாளில் எந்த வேலையுமே அவங்க செய்ய மாட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் 7வது நாள், அதாவது சனிக்கிழமை, எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. விதைக்கிறது, உழுகிறது, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து சனிக்கிழமை சாயந்தரம் 6 மணி வரைக்கும் முழுமையாக ஓய்ந்திருப்பார்கள். யாராவது ஒரு புறஜாதி வந்து இஸ்ரேல் ஜனங்களை பார்த்து, நீ ஏன் இதை கை கொள்ளுற அப்படின்னு கேட்டால், ஒருவேளை அவங்களுக்கு வித்தியாசம் அடையாளம், அதாவது அர்த்தம் புரியுதா என்னன்னு தெரியல. ஆனால் அதுக்கான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 6 நாள் நீ வேலை செய்து 7வது நாள் ஓய்ந்திருப்பது கர்த்தருடைய கட்டளை. கர்த்தருடைய கட்டளை. இந்த கட்டளைக்கு அவங்க கீழ்ப்படிந்து அவர்கள் ஓய்ந்திருக்கிறார்கள். இதனுடைய முழுமையான அர்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது 7வது நாள் நீங்கள் வேலைக்கு போனால் உங்களுக்கு சம்பளம் கிடைக்குமா கிடைக்காதா? 7 நாள் வேலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். 7 நாள் சம்பளம் கிடைக்கும். 6 நாள் வேலை செஞ்சீங்கன்னா 6 நாள் சம்பளம் தான் கிடைக்கும். ஆனால் அந்த 7வது நாள் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் ஓய்ந்திருக்கிறார்கள். என்ன அது மறைமுகமாக அறிக்கையிடுகிறார்கள் என்றால், என்னுடைய வாழ்க்கையின் ஆதாரம் என்னுடைய கையின் பிரயாசத்தில் நான் சம்பாதிக்கிற சம்பாதனையில் அல்ல, நான் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஒரு நாளை நான் கொடுக்கும் பொழுது அவர் என்னை ஆசீர்வதிக்கிறார். 6 நாளில் 7 நாள் சம்பாதிக்க வேண்டிய அந்த சம்பாதத்துக்கு மேலே 6 நாளில் எனக்கு கிடைக்கும் என்பதுக்கு அடையாளம். 2வது, கடவுள் ஓய்ந்திருந்தார். இந்த ஓய்வு நாள் வரப்போகிற வருஷங்களில் ஆண்டோரோடு கூட நாம் இளைப்பாறுகிறதை அடையாளப்படுத்துகிறது. இதில் பலவிதமான அர்த்தங்கள் அதில் இருக்கிறது. இது மாத்திரமல்ல, எல்லாரும் ஓய்வு நாளில் நாம் கூடி வரும் பொழுது, இந்த நாட்களில் நீங்கள் ஓய்வு நாளில் சனிக்கிழமை ஆசரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று நாம் எந்த நாளில் கூடி ஆராதிக்கிறோமோ அந்த நாள் ஓய்வு நாள். ஒரு நாளை நாம் ஆண்டவருக்கு கொடுத்து ஞாயிற்றுக்கிழமையில் முழுமையாய் நம்முடைய வேலைகள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்துவிட்டு, ஆண்டவரே உம்மை ஆராதிக்க வருகிறேன் என்று சொல்லி நம்முடைய சொந்த வேலைகளை, அலுவல்களை ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டோடைய சமூகத்தில் வரும்பொழுது, நாம் காலையில் ஜெபித்தோம். அந்த வார்த்தையின்படி ஒருத்தர் ஜெபிக்கிற அந்த ஜெபம், அந்த அபிஷேகம் உங்களையும் பற்றி பிடிக்கும். உங்கள் மேலே இருக்கிற அந்த நுகம், இந்த கார்ப்பரேட் அனாயிண்டிங்னால, கூட்டு அபிஷேகத்தினால அந்த அந்த உடைக்க முடியாத, வெளியே வர முடியாத அந்த சுமைகள் உங்களை விட்டு விலகி போகும். உங்கள் மேலே இருக்கிற அந்த நுகம், நீங்கள் குனிந்து நடந்து கொண்டிருக்கிற அந்த நிலைமை மாறும். எல்லாரும் கூடி ஆராதிக்கும் பொழுது அந்த அக்கினி உங்களையும் பற்றி பிடிக்கும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு விறகு மட்டும் எரிந்து கொண்டிருந்தால் ரொம்ப நேரம் எரியாது. அதே பல விறகு ஒன்றாய் சேர்த்து எரியும் பொழுது அக்கினியும் பிரகாசமாயிருக்கும், ரொம்ப நேரம் எரியும், அதனுடைய திட்டமும் சீக்கிரமாய் நிறைவேறும். அதே போல் உங்களுக்கு கிடைக்கிற வார்த்தை உங்களை நேராய் வந்து சேர்ந்து உங்களை பலப்படுத்தும். இந்த ஓய்வு நாள் இஸ்ரேல் ஜனங்களை மற்ற ஜனங்களை விட்டு வித்தியாசப்படுத்தியது. இந்த ஓய்வு நாளில் அவங்க வேலை செய்ய மாட்டாங்க, ஓய்ந்திருந்தாங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் என்னுடைய ஆதாரம். கர்த்தர் வரும் நாட்களில் என்னை ஓய்வு நாளில் இளைப்பாற பண்ணது போல வரும் நாட்களில் ஓய்வு காலங்கள், இளைப்பாறுகிற காலங்கள் இனி வரப்போகிறது. அந்த நாட்களில் தேவனோடு கூட நான் ஓய்ந்திருக்க போகிறேன், இளைப்பாற போகிறேன், யுக யுகமாய்
அவரோடு கூட அரசாள போகிறேன், அவரோடு கூட வாழப் போகிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த ஓய்வு நாளிலே நீங்கள் பறைசாற்றுகிறீர்கள். உங்களோடு வேலை செய்கிறவங்க, உங்களோடு கூட இருக்கிறவங்க, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணுவேன்னு கேட்கும் பொழுது நீங்கள் அதன் மூலமாக சுவிசேஷத்தை சொல்ல வாய்ப்புண்டு. இந்த ஓய்வு நாள் எதற்காக கடவுள் வைத்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்ல முடியும். அந்த ஓய்வு நாள் மூலமாக சுவிசேஷத்தை நீங்கள் சொல்ல முடியும். இந்த ஓய்வு நாளின் ரகசியம் என்னவென்றால் கர்த்தனுடைய ஆதாரம். இந்த ஓய்வு நாளில் நான் வேலை செய்து தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்று இல்லை. கர்த்தர் எனக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவருக்கு நான் கொடுக்கும் பொழுது அதை எனக்கு திரும்ப கொடுக்கிறார். ஓய்வு நாள் கர்த்தருக்கு மகிமையாக அவருக்கென்று நான் கொடுக்கிற ஒரு நாள். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இருந்த இரண்டாவது அடையாளம் ஓய்வு நாட்கள். இந்த ஓய்வு நாட்களை அவர்கள் விசேஷமாக பிரித்தெடுத்தார்கள். யாராவது சுற்றி இருக்கிற ஜனங்கள் அவரிடத்தில் கேட்கும் பொழுது தேவனுடைய நியமங்களையும் அவருடைய விருப்பங்களையும் அவருடைய கட்டளையும் வரும் காலத்தில் கர்த்தர் அவங்களுக்கு வைத்திருக்கிற நித்திய வாழ்க்கையும் குறித்து அவர்கள் சொல்ல, அதை குறித்து சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்கிறார்கள். அல்லேலூயா. மூன்றாவது வித்தியாசம், கொலோசியர் 2:11-12. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்தானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. மூன்றாவது அடையாளம் விருத்த சேதனம். நம்முடைய காலை ஜெபத்திலையும் இன்றைக்கு நாம் கேட்கிற அந்த செய்தியிலும் மிக நெருங்கிய ஒரு தொடர்பு உண்டு. நான் பாஸ்டர்கிட்ட நான் பேசலை எதையுமே, ஆனால் அவர் ஜெபிச்ச எல்லா அந்த வார்த்தைகள் மூலமாக இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையும் உறுதிப்படுத்தப்பட்டதை நான் அறிந்து கொண்டேன். இன்றைக்கு ஆண் பிள்ளைகளுக்காக அதிகமாக நாம் ஜெபித்தோம். ஆண் பிள்ளைகளுக்காக அதிகமாக நாம் ஜெபித்தோம். ஆண் பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம். அவர்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை குறித்து பாரத்தோடு நாம் இன்றைக்கு ஜெபித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண் பிள்ளைகளை ஆண்டவருக்கென்று நாம் வளர்க்க நாம் ஒப்பு கொடுத்திருக்கிற நாம் அவர்களுக்காக ஆவிக்குரிய விதத்தில், அவர்களுடைய ஆத்துமா நன்றாயிருக்கிற வேண்டிய விதத்தில் அவர்களை வழிநடத்த நாம் ஜெபித்தோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் மாம்சத்துக்குரிய பிரகாரமாக அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் இட்ட கட்டளை, நீயும் உனக்கு பின் நித்தியமாக வருகிற எல்லா தலைமுறையினரும் ஆண் பிள்ளைகள் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்த யூத மதமும் ஆபிரகாமின் சந்ததியிலிருந்து வந்த இஸ்லாம் மதமும் இன்றைக்கும் அவர்கள் சுன்னத் என்கிற அந்த விருத்த சேதனத்தை பண்ணுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்த விருத்த சேதனத்தின் மூலமாக அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள், ஆண் பிள்ளைகளை அடையாளப்படுத்துகிறார்கள். இவர்கள் மற்ற ஜாதிகளைப் போல அல்ல, இவர்கள் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், தேவனுக்கென்று சொந்தமானவர்கள் என்று அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருக்கிற நாம் மாம்சத்துக்குரிய விருத்த சேதனத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல நாம். ஆண்டவருடைய இரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால மீட்டெடுக்கப்பட்ட நாம் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை நம்முடைய இருதயத்தில் நாம் பெற்றுக்கொண்டோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண் பிள்ளைகளாகிய நாம், ஆண் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஏற்ற ஒழுக்கத்தோடும் நீதியோடும் வளர்க்கப்பட வேண்டும் என்று பாஸ்டர் காலையில் ஜெபம் பண்ணும் பொழுது நீங்கள் அதற்கு ஒத்துழைத்து ஆமேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது நீங்கள் ஏற்கனவே உங்கள் பிள்ளைகளை விருத்த சேதனம் பண்ணிவிட்டீர்கள். அல்லேலூயா. உங்கள் ஆண் பிள்ளைகளை ஆண்டவருக்கு ஏற்ற ஒழுக்கத்தில் வளர்க்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய போதனைக்கும் அவருடைய கீழ்ப்படிதலுக்கும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லாருக்கும் இருதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இருதயத்தின் நுனித்தோலை நாம் கட் பண்ணி, அதாவது அதை நாம் தகர்த்தெறிந்து அதை அறுத்தெறிந்து ஆண்டவருக்கென்று உண்மையாய் வாழ நம்முடைய பிள்ளைகளை நடத்தி செல்ல நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இருதயத்தில் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை, கத்தியால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை கர்த்தருடைய வார்த்தையால, கர்த்தருடைய ஆவியால நம்முடைய இருதயத்தை சுத்தமாக்கி மற்ற ஜனங்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை நாம் உண்டாக்குகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவது அடையாளமாக
விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள், அவர்கள் சரீரத்தில் பெற்றிருந்தார்கள். நாமோ நம்முடைய இருதயத்தில் இந்த விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறோம். அவர்கள் உடன்படிக்கையின் புஸ்தகம் என்கிற அந்த தோல் சுருளை பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு நம்முடைய இருதயமாகிய பலகையில் கர்த்தருடைய ஆவியினால எழுதப்பட்ட அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்றிருக்கிறோம். அவர்கள் ஓய்வு நாளை எந்த வேலையும் செய்யாமல் அனுசரித்து ஆசரித்து கடவுளுக்கு ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தினார்கள். கடவுளுக்கென்று தங்களை பரிசுத்தப்படுத்தினார்கள், வித்தியாசப்படுத்தி காட்டினார்கள். ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிற நாம் எல்லாருமாய் கூடி வந்து ஒருங்கிணைந்து என்னுடைய வாழ்க்கையில் ஏசப்பா நீங்க நல்லவர் என்று சொல்லி உங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தினால இந்த அக்கினியினால உங்கள் கூட இருக்கிறவர்களை நீங்கள் பாதித்து அவர்களையும் ஆண்டவருக்குள்ள நடத்தி அவர்கள் மேல் இருக்கிற கட்டுகளை அறுத்து நுகங்களை உடைத்து அவர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றி இந்த ஓய்வு நாளில் நீங்கள் பலன் பெறுகிறீர்கள். உங்களை பலன் மூலமாக புத்துணர்ச்சியின் மூலமாக இந்த வாரம் முழுவதும் உங்கள் வேலைகளை செய்ய உங்கள் நாட்களை சுகத்தோடும் பலத்தோடும் நீங்கள் பாதுகாப்போடும் நீங்கள் கழிக்க தேவனுக்கு சாட்சியாய் வாழ இந்த ஓய்வு நாட்களை தேவனுக்கென்று புதிய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறீர்கள். அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? உடன்படிக்கையின் புஸ்தகம் நமக்கு தேவனுடைய வார்த்தை. அவர்களுக்கு இருந்த ஓய்வு நாள் இன்றைக்கு நமக்கு ஆராதனையின் நாள். அவர்களுக்கு இருந்த விருத்த சேதனம் மாம்சத்தில் இருந்தது. இன்றைக்கு நமக்கு இருக்கிற விருத்த சேதனம் இருதயத்தில் இருக்கிறது. அதற்கு அடையாளமாக என்ன நடந்திருக்கிறது என்பதை மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதன ஆமென் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதினால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, ஞான ஸ்நானத்தினாலே நாம் அவரோடு உடன்படிக்கை பண்ணுகிறோம். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்த வரைக்கும் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதற்கு ஆண் மக்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்க அவர்கள் விருத்த சேதனம் பண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாருமே ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை செய்கிறோம், ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை உட்பட்டிருக்கிறோம், நாம் புதிய உடன்படிக்கை கீழாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக ஆண் என்றும் பெண் என்றும் இல்லாமல் எல்லாரும் அந்த நீருக்குள்ளே இறங்கி தண்ணீருக்குள்ளே இறங்கி முழுகி நான் என்னுடைய பழைய மனுஷன் செத்து அழிந்து போனான், இப்பொழுது கிறிஸ்துவோடு கூட நான் எழுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமாக கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை மனம் மாறுதலினாலே இருதயம் புதிதாகிறதுனாலே கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டதினாலே அவரோடு கூட மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலுக்கு அடையாளமாக இந்த ஞான ஸ்நானத்தை நாம் பெற்று விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ மூன்றாவது காரியத்தை நாம் பார்த்து கடைசியாக ஒரு காரியத்தை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். வாசிங்க யாத்திராகமம் 33:16. எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்ததென்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதினால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். தேவனுடைய ஜனங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க புறப்பட்டு அவங்க செல்லும் பொழுது அவர்களுக்கு முன்பதாக செல்லுகிற ஒரு முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா? அவர்களுக்கு முன்பதாக ஆசாரியர்கள் தோள் மேலே சுமந்து கொண்டு போகிறது உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக செல்லும் பொழுது ஆண்டவரே அவங்களுக்கு முன்பாக செல்லுகிறார் என்பதற்கு அடையாளம். உடன்படிக்கை பெட்டி அவர்களுக்கு முன்பாக ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு செல்லும் பொழுது அவர்கள் அவங்களுடைய பிரயாணத்தை தொடங்க வேண்டும் என்பதற்கு அடையாளம். அந்த உடன்படிக்கை பெட்டி தேவன் அவர்களுக்கு முன் செல்லுகிறார் என்பதற்கு அடையாளமாயிருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி அவர்கள் தேவ பிரசன்னத்தை அவர்கள் சுமந்து கொண்டு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டி சுமந்து கொண்டு செல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் சுமந்து கொண்டு செல்லுகிறார்கள் என்பதற்கு அடையாளமாக இருந்தது.
உடன்படிக்கை பெட்டி மற்ற ஜனங்களிடத்தில் இல்லை, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் அது காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் உடன்படிக்கை பெட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த பரலோகத்தின் தேவனுடைய கட்டளைகள், அந்த பிரமாணங்கள், அவருடைய பிரசன்னம், ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த பெட்டி வைக்கப்படும் பொழுது தேவன் அந்த பெட்டி இருக்கிற அந்த இடத்துல வந்து தேவனே வந்து பேசுகிறார் என்பதற்கு அடையாளமாக இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த தேவனுடைய பெட்டியை அவர்கள் சுமந்து கொண்டு அவர்கள் செல்லும் பொழுதெல்லாம் அவர்கள் வித்தியாசப்படுத்தி காண்பிக்கப்பட்டார்கள். அதனால தான் அந்த மோசே இந்த இடத்துல சொல்கிறார், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? எதனால் அறியப்படும்? எல்லாரும் படிக்கலாமா? நீர் எங்களோடே வருவதினால் அல்லவா. இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும், ஆமென், அல்லேலூயா, நானும் என்னுடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பாதை காட்ட அக்னி ஸ்தம்பம் கூட வருது. பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பாதை காட்ட அக்னி ஸ்தம்பம் கூட வருது. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் தேவன் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவா, அது போதும் என் வாழ்விலே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. ஆஹா என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை எல்லாரும் யோசிப்பேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கடந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. கசப்புகள் மாறுகிற நாளிலே கசப்புகள் ஆமென் சொல்லுங்க. பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும்
தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். விசுவாசத்தோடு பாடுங்க. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். அறிக்கை செய்து பாடுங்க. ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஏக்கம் என்னமா? ஏக்கம் என்ன? என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், தேவன் தீர்ப்பார், தேவன் தீர்ப்பார். என் ஏக்கம் எல்லாம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசரேனோடு. அநேகருடைய கசப்புகள் இன்று தேனை போல மாறுகிறன. கசப்புகள் மாறுகிறது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் அநேகருடைய கசப்புகளும் காயங்களும் இந்த நாளில் மாறுகிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். நன்கு கவனித்து சொல்லுங்கள். முந்தினவைகள் ஒளிந்து போயின, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்று சிங்காசனத்திலிருந்து வருகிற ஒரு சத்தம், சிங்காசனத்திலிருந்து வருகிற தேவகுமாரனுடைய சத்தம் உங்களுக்கு நேராய் வருகிறது. அவர் யூதா கோத்திரத்து சிங்கம், அவர் தாவீதின் வேர், அவர் திறவுகோல்களை உடையவர். அவர் சொல்லுகிறார், உன்னுடைய கசப்புகளை, உன்னுடைய காயங்களை, உன்னுடைய கண்ணீரை நான் மாற்றுகிறேன், மாற்றுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, முந்தினவைகள் ஒளிந்து போயின, இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன், சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன் என்று. ஆமென். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, வருத்தமும் இல்லை, அலறுதலும் இல்லை, கசப்பும் இல்லை, கண்ணீரும் இல்லை, காயங்களும் இல்லை, தோல்வியும் இல்லை, ஏக்கமும் இல்லை, தவிப்பும் இல்லை, சஞ்சலமும் இல்லை. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி. உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, உங்க நித்திய மகிழ்ச்சி. உங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி என் தலையின் மேல் இருக்கும் என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போயிற்று. ஹல்லேலூயா. Thank you Lord. ஏக்கம் எல்லாம் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். மறுபடி 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 மறுபடி. என் ஏக்கம் எல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஒரே ஒரு நிமிஷம் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். நெடுநாளாய் இந்த பிரச்சனையிலிருந்து நான் வெளியே வரவே முடியல. நெடுநாளாய் இதிலிருந்து, இந்த சிறையிருப்பில் இருந்து, இந்த தவிப்பில் இருந்து, இந்த குறிப்பிட்ட பிரச்சனையிலிருந்து, இந்த வழக்கில் இருந்து, இந்த அநியாயமான குற்றச்சாட்டில் இருந்து, இந்த பொய்யான அவதூறுகளில் இருந்து, இந்த காயங்களில் இருந்து, இந்த விலங்கில் இருந்து நான் வெளியே வர முடியலன்னு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஏக்கத்தை இன்னைக்கு நான் தீர்க்கிறேன். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நான் தீர்க்கிறேன் இந்த ஏக்கத்தை, இந்த தவிப்பை இன்னைக்கு நான் தீர்க்கிறேன், மாற்றுகிறேன். சஞ்சலமும் தவிப்பும் உன்னை விட்டு இந்த நாளிலிருந்து ஓடி போகிறது. நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் தங்குகிறது. ஆமென். ஹல்லேலூயா. கடைசி பாயிண்ட் மறுபடியும் சொல்லி முடிச்சுட்டு ஜெபம் பண்ண போலாம். உடன்படிக்கையின் புஸ்தகம் உங்களை அடையாளப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை
ஓய்வு நாள் உங்களை மற்ற ஜனங்களிலிருந்து வித்தியாசப்படுத்துகிற, அடையாளப்படுத்துகிற தேவனுடைய நித்திய அடையாளம். மூன்றாவது, ஞான ஸ்நானத்தின் மூலமாக கையால் செய்யப்படாத ஒரு விருத்த சேதனத்தை பெற்றிருக்கிறீர்கள். வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் இருதயத்தின் நுனித்தோல் வெட்டி எறியப்பட்டிருக்கிறது. நீங்கள் வித்தியாசமானவர்கள் என்பதற்கு அடையாளமாய் ஞானஸ்நானத்தை பெற்றிருக்கிறீர்கள். கடைசியாய் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசம் உடன்படிக்கை பெட்டி. ஓகே, கவனிங்க. இந்த உடன்படிக்கை பெட்டி இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல எந்த இடத்துல யுத்தத்துக்கு அது கொண்டு செல்லப்படுகிறதோ அந்த இடத்துல அவங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஆமென். உடன்படிக்கை பெட்டி அந்த பாளையத்தில் எழும்பும் பொழுது ஆர்ப்பரிப்பாங்க. சந்தோஷத்தால் கம்பீரத்தோடு ஆர்ப்பரிப்பாங்க. ஆர்ப்பரிக்கும் பொழுது தேவன் அவங்களுடைய பாளையத்தில், அவங்க கூட்டத்தில் அவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிரிகளும் கண்டு பயந்து தோல்வி அடைவார்கள். இந்த உடன்படிக்கை பெட்டி அவங்களுக்கு முன் செல்லும் பொழுது, கடவுளே, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இறைவனே அவங்களுக்கு முன் செல்கிறார் என்பதுக்கு அடையாளம். இன்றைக்கு எந்த விதத்தில் ஒரு பாக்ஸ் நம்மகிட்ட இல்லை, எந்த பெட்டியுமே நம்மகிட்ட இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையாகிய நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு அடையாளம். மற்ற ஜனங்களை விட எனக்கு என்ன ஸ்பெஷலாக இருக்குன்னா, எங்கே போனாலும் அவர் உனக்கு முன்னாடி போகிறாரம்மா. ஆமென் சொல்லுங்க. எங்கே நீங்கள் போனாலும் உங்களுக்கு முன்பாக தேவனே போகிறார். அவருடைய பிரசன்னம் செல்லுகிறது. அவர் உங்களுக்காக யுத்தத்துக்கு நீங்கள் போகிறீங்களா, உங்களுக்கு முன்னாடி அவர் நிற்கிறாருங்க. கோர்ட்டுக்கு நீங்கள் போகிறீங்களா, உங்களுக்கு முன்பாக தேவனங்களுக்காக நிற்கிறார். படிக்க போகிறீங்களா, எக்ஸாமுக்கு போகிறீங்களா, உங்களுக்கு முன்பாக அவர் இருக்கிறார். உங்கள் குடும்பத்தின் பிரச்சனைகளை சந்திக்கிறீங்களா, உங்களுக்கு முன்பாக கடன் பிரச்சனையா, கடன்காரன் வந்து கேட்பதற்கு முன்பாக உங்களுக்கும் அவனுக்கு நடுவில் தேவன் நிற்கிறார். உங்கள் பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கும் நடுவில், பார்வோனுக்கும் இஸ்ரவேலருக்கும் நடுவில் தேவ பிரசன்னம் வந்தது போல உங்களை முன்னாடியும் பின்னாடியும் வலதும் இடதும் மேலும் கீழும் சுற்றிலும் முற்றிலும் எல்லா பக்கமும் தேவன் உங்களை சூழ்ந்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிறார், மேலே இருக்கிறார், வலது இடது மேலே கீழே சுற்றிலும் முற்றிலும் தேவனே, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரே உங்களோடு கூட இருக்கிறார் என்பது உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற ஒரு அடையாளம். மற்றவர்களை விட வாலிப பசங்க இருக்கீங்க, காலேஜுக்கு போகிறீங்க அல்லது படிக்க போகிறீங்க, உங்கள் வேலை செய்கிற இடத்துக்கு போகிறீங்க, எல்லாருமே போகிறாங்க டீ டைம். அவங்க எல்லாரும் துன்மார்க்கமான செய்கையில் ஈடுபடும் பொழுது, இல்லை எனக்கு வேண்டாம் அந்த பழக்கம் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது, உங்களோட கூட இருக்கிற சந்தோஷமாக ஆண்டவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எஸ், திஸ் இஸ் மை சன். அவர் சாட்சி கொடுப்பார். அந்த நேரத்தில் உங்களுக்கு அது தெரியாது, ஆனால் ஆண்டவர் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். அந்த இடத்துல உங்கள் மேலே இருக்கிற, உங்கள் மேலே என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி இல்லை. வாலிப பசங்களுக்கு மட்டும் நான் கேட்குறேன், உங்கள் மேலே என்ன இருக்குது? பாக்ஸ் இருக்கா? தோல்ல உடன்படிக்கை பெட்டி இருக்கா? ஃபிசிக்கலாக இருக்குதா? இல்லை. ஆனால் என்ன இருக்கு? ஆவியானவர் இருக்காரு, தேவ பிரசன்னம் இருக்குது. அந்த பிரசன்னம் உங்கள் மேலே இருக்கிற அந்த பிரசன்னம், நீங்கள் அதை மறுக்கிறதுனால, துன்மார்க்கமான அந்த செய்கையை நீங்கள் மறுக்கிறதுனால அந்த பிரசன்னம், தேவ பிரசன்னம் சந்தோஷப்படும். தேவ பிரசன்னம் உங்களுக்காக சாட்சியிடும், இது என்னுடைய மகன் என்று. வரும் நாட்களில் உங்கள் மேலே இருக்கிற அந்த பிரசன்னம் என்ன தெரியுமா செய்யும்? அந்த துன்மார்க்கத்தை அவர்களை விட்டு அழிக்கும். ஆமென் சொல்லுங்க. உங்கள் மேலே இருக்க அந்த பிரசன்னம் உங்களை சுற்றி இருக்கிற அந்த பசங்களை பாதிக்கும். உங்கள் மேலே இருக்க அந்த தேவ பிரசன்னம் உங்களை சுற்றி இருக்கிற அந்த பிள்ளைகளை பாதிக்கும். உங்கள் மேலே இருக்க அந்த தேவ பிரசன்னம் உங்களோடு கூட வேலை செய்கிற அவர்களை பாதிக்கும். உங்கள் பேர் இல்லைங்க, என் பேர் ஜான், என் பேருனால நான் உங்களை பாதிக்க முடியாது. கிறிஸ்டியன் பேரை வச்சுட்டு நான் உங்களை பாதிக்க முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என் பேர் ஒரு கிறிஸ்டியன் பேர், சூப்பரான ஆபிரகாம், விசுவாசத்தின் தகப்பன்,
ஆபிரகாம் யாரும் இல்லை பிரச்சனை. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் கொண்டாடப்படுகிற ஒரு நபர். அந்த பெயரை நான் வைத்துக்கொண்டு துன்மார்க்கமாய் நான் நடந்தால் தேவனுடைய நாம் மகிமைப்படுமா? தேவன் சந்தோஷப்படுவாரா? தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு நிலைத்திருக்குமா? பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப மென்மையானவர். முதல் துக்கப்படுவார், ரெண்டாவது விசனப்படுவார், மூணாவது விலகி போயிடுவார். கடைசி ஸ்டேஜ், அது ரொம்ப கடைசியானது, எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ், ரொம்பவே கீழ்ப்படியாத நிலைமையில தான் அது நடக்கும். அவர் துக்கப்படும் போதே நீங்களும் துக்கப்பட்டு, இல்லைப்பா நான் வந்துடுறேன்ப்பா, நீங்கள் தான்ப்பா எனக்கு முக்கியம், முழு உலகம் என்ன சுற்றி இருந்தாலும் நீங்கள் என் கூட இல்லைன்னா என்னால் முடியாது ஏசப்பா அப்படின்னு உடனடியாக மனம் திரும்பி மனம் வருந்தி அவற்றை ஒப்பு கொடுத்துட்டு அதை விட்டுறப்பான்னு சொன்னீங்கன்னா போதும், அந்த பிரச்சனை உங்களை பலப்படுத்தும். எந்த இடத்துல விழுந்தீங்களோ அந்த இடத்துலையே உங்களை தூக்கி நிறுத்தும். அதே பாதையில் ஜெயமாய் நீங்கள் முன்னேற முடியும். ஆமேன், ஆமேன் சொல்லுங்களேன். தேவ பிரசன்னம் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற மகிமையான ஒரு அடையாளம். இதெல்லாமே நித்திய அடையாளம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நித்திய அடையாளம். ஓய்வு நாளை குறித்து ஒரு 4-5 வசனங்கள் ஆண்டவர் கண்டினியூஸாக மோசேட்ட பேசுவார். இந்த ஓய்வு நாட்கள் மூலமாக நான் உங்களை பிரித்தெடுக்கிறேன், இந்த ஓய்வு நாட்கள் மூலமாக நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறேன், ஓய்வு நாட்கள் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது, இது உனக்கு நித்திய அடையாளமாக இருக்கட்டும். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு, இந்த விருத்த சேதனம் தலைமுறை தலைமுறை ஆண் பிள்ளைகளுக்கு நீ செய்யப்படணும். ஆனால் இப்போ புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. மாம்சத்தில் கையால் செய்யப்படுகிற விருத்த சேதனத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, எல்லாருக்குமே விருத்த சேதனம் வேணும். எல்லாருடைய இருதயமும் ஆண்டவரோடு இணைய வேண்டும், ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். நீங்கள் விசேஷமானவர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். தேவ பிரசன்னம் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிற மகிமையான அடையாளம். தேவ பிரசன்னத்தை குறித்து கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் நிலைநிறுத்த நாம் என்ன செய்யலாம் என்பதை தியானித்து ஜெபிக்கலாம். 21 யாத்திராகமம் 33:21. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். ஆமென். தேவ பிரசன்னத்தை நீங்கள் தனிமையில் அவரோடு கூட அனுபவிக்க இந்த நாளில் உங்களை ஒப்பு கொடுங்க. மோசே 34:10 பார்த்தீங்கன்னா, பூமி எங்கும் செய்யப்படாத யார் சொன்னது? அதிசயமான காரியங்களோ உன்னிடத்தில் நான் செய்வேன் ஆண்டவர் சொன்னார். யாத்திரா 34:10 வாசிச்சிங்கன்னா, மோசையை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். அது எப்படி அவனால் செய்ய முடிந்தது, எப்படி அது நடந்தது என்று பார்த்தீங்கன்னா, சடனாக எல்லாத்தையும் விட்டுட்டு டபக்குன்னு 40 நாள் மேலே போய் உட்காந்துட்டுவார். மகிமையின் மேகம் அவரை மூடிடும். தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை. இறங்கி வரும்போது மகிமையாக இறங்கி வருவார், புது பலனோடு இறங்கி வருவார். 120 வயசில் அவர் கண் பார்வை குறையலை, பலன் குன்றி போகலை, கண் பார்வை மங்கலை. இன்றைக்கி நமக்கே சாலேஸ்வரம் வந்துடுது. 40 வயசில் ஆப்ரேஷன் பண்ணுறான், 60 வயசில் கண்ணாடி போட்டு வர்றோம். அன்னைக்கு எந்த ஐ டாக்டரும் இல்லை மோசேக்கு. ஆனால் எந்த ஐ டாக்டர்கிட்டையும் செக் பண்ணவே இல்லை. ஒரே ஒரு டாக்டர், பரலோக் டாக்டர், ராத்திரியும் பகலும் அங்கேயே போய் உட்காந்துக்கிறாரு. 40 நாள் மழையில். யோசிச்சு பாருங்கள். நேற்றுக்கு கூட நான் விமல்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஃபாஸ்டிங் போட முடியல ஜான், 20 days போட்டு நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இப்போ வேலை செய்ய முடியல, ஃபாஸ்டிங்கு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ண முடியல. ஆனால் அவர் என்ன பண்ணார், ஆண்டவர் சமூகத்தில் போய் உட்காந்துறார். எனக்கு தெரிஞ்சு 3 தடவை 40 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும். நம்ம ஃபாஸ்டிங் போட்டோம்னா என்ன பண்ணுறோம், பகலில் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் என்ன பண்ணிடுவோம், மிக்சியில் போட்டுருவோம், தட்டி அது கடிச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம குடிச்சிட்றோம், அவ்வளோதான். நம்ம ஃபாஸ்டிங். ஆனால் ஆண்டவர் அதையை அட்வான் நினைக்கிறது இல்லை. சரி பரவாயில்ல ஏதோ பண்ணுறேன்னு அதை கேட்குறாரு, நம்மளுடைய ஜெபத்தை கேட்குறாருன்னு வைங்க. ஆனால் யோசித்து பார்த்தேன், நம்ம
தண்ணி குடிக்காமல் ஒரு மனுஷன் 3 நாள் இருக்கலாம், சாப்பிடாமல் 7 நாள் இருக்கலாம். சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் 7 நாள் இருக்கலாம். நான் சாப்பிடாமல் தண்ணி குடிக்காமல் ஆண்டவரோட பேசிட்டு ராத்திரியும் பகலும். அது என்ன அப்படின்னா பரலோக மகிமை, பரலோக பலன். பரலோகத்தில் நீங்கள் போய் இந்த மாதிரி சாப்பாடு செய்யணும் சாப்பிடணும் அவசியமே இல்லை. ஆண்டவர் இருக்கிறார் முகமுகமாக. அந்த அனுபவம் மோசேக்கு இருந்ததுனால அந்த தேவ பிரசன்னம் அவனை பாதித்தது, அவனோடு கூட இந்த இஸ்ரவேலரை பாதித்தது. தலைமுறை நியமங்களை கட்டளையிட இன்றைக்கும் மோசேயினுடைய நியாயப்பிரமாணம் அந்த புஸ்தகம் யூதர்களால் ஃபாலோ பண்ணப்பட்டு வருகிறது. ஆனால் அவன் மோசே இயேசுவுக்கு அடையாளமாய் இயேசுவை காண்பித்தான். யூதர்கள் அதை புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தை என்று சொன்னால் தேவ பிரசன்னம் உங்களை அடையாளப்படுத்துகிற மகிமையான 4வது அடையாளம். இன்னும் நிறைய அடையாளம் இருக்குது, அதையெல்லாம் தியானிக்க நேரம் இல்லை. நாம் ஜெபிக்கலாம். ஜெபிக்க முன்பாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். அதாவது இந்த நம்ம காலையில் நாம் ஜெபித்த அந்த காரியங்களை யோசிச்சு பாருங்க. உலகம் முழுவதும் ஒரு வக்கிர புத்தியினால் நிரம்பி உலகம் முழுவதும் ஒரு தீமைக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிற இந்த வேளையில் சட்டத்திட்டங்களினால மனிதர்களை மாற்ற முடியாது. போலீஸ், மிலிட்ரி இவங்களை கொண்டு அந்த அக்கிரமத அநியாயத்தை நீங்கள் தடுக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு பண்ணலாம். மனுஷன் மிருகத்தை போல மாறும் பொழுது அவனை எந்த கட்டளைகளினாலும் நியாயங்களினாலும் தண்டனைகளினாலும் திருத்த முடியாது. புரியுதா உங்களுக்கு? காலையில் பாஸ்டர் சொன்னார், இதெல்லாம் நாம் கேள்விப்படும் போது நாம் ஜெபிக்க தூண்டப்படுகிறோம் என்பது. ஃபாதர் பெர்க்மான்ஸ் ஒரு வால்யூமில் சொல்லியிருப்பார், கிட்டத்தட்ட 11-12 தெரியல. இந்த தேசத்தினுடைய எதிர்காலம் அரசியல்வாதிகள் கையில் இல்லை, ஆளுகிற தலைவர்கள் கையில் இல்லை, ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் கைகளில் தான் இருக்கிறது என்று சொல். ஜெபிக்கிற ஜெப வீரர்களினால ஒரு பாதிப்பை உண்டாக்க முடியும். ஜெபிக்கிற ஜெப வீரர்களினால நம்முடைய தேசத்தில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்க முடியும். நான் உங்களுக்கு ஆண்டவர் என் மூலமாக உங்களுக்கு சொல்கிற ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஜெபிக்கிறவங்களா மாறிடுங்க. வேறு ஆப்ஷனே இல்லை. ஜெபிக்காமல் இனி இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியாது. ஒரு மீன் தண்ணீரிலிருந்து எடுக்கப்படும் பொழுது எப்படி துடிக்குமோ அதுபோல் ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்கிற அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தானா அவன் இருதயம் துடிக்கணும். இல்லைன்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது. உலகத்தின் போக்கோடு செத்த மீனை போல மாறிவிடுவோம். நீரின் போக்கோடு ஆற்றின் போக்கோடு போய்விடுவோம். உலகத்தின் போக்கோடு போய்விடுவோம். ஆனால் உலகத்தின் போக்குக்கு எதிர்த்து நீங்கள் போரிட்டு எதிர்நீச்சல் போட வேண்டுமானால் உங்களுக்குள் ஜீவன் இருக்க வேண்டும். அந்த ஜீவன் ஜெபத்தில் இருக்கிறது. ஆமேன். அந்த ஜீவன் ஜெபத்தில் இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் 10வது வசனம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரிச்சை, விக்கிரக ஆராதனை, பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். ஆமென். 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென், ஆமென், ஆமென். இப்போ பழைய மனுஷன் நம்ம இடத்துல இல்லை, புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய மனுஷன் நாம் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள், கிறிஸ்துவினால் மீட்கப்பட்டவர்கள் என்பதற்கு அடையாளமாய் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடவுள் இந்த ஜனங்களோட பேசணுன்னா அவருக்கு ஒரு வாய் வேணும்ல. உங்களோட தான் எதிர்பார்க்குறார். அவருக்கு இந்த பூமியில் ஜனங்களை ரீச் பண்ணுறதுக்கு அவருக்கு ஒரு வாய் வேணும்னா உன்னோட வாய் தாம்மா. அவங்க கடவுள் இந்த மனுஷங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்கள ரீச் பண்ணுறதுக்கு ஒரு கை வேணும்ல. இந்த கை தூக்கி காமிங்களா, இதுதான் கடவுள் ஜனங்களை தொட்டு ஆசீர்வதி கை. இந்த கையை பார்த்து சொல்லுங்களேன். உங்களை தான் சொல்கிறேன். இந்த கை ஜனங்களை ஆசீர்வதிக்கிற கை. இந்த உலகத்துக்கு தேவனுடைய வார்த்தை வேணும், அவருடைய சத்தம் வேணும், அவருக்கு ஒரு தொண்டை வேண்டும். உன்னோட தாம்மா, உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறேன். அவரே டைரெக்டாக பேச முடியும், பவுலுக்கு அப்பியர் ஆன மாதிரி. ஆனால் சபையின் மூலமாய் பேச விரும்புகிறார். உன் மூலமாய், உன்னுடைய சத்தத்தின் மூலமாக
அவர் பேச விரும்புகிறார். உன்னுடைய கைகளின் மூலமாக அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னுடைய கால்கள் மூலமாக அவர் விரும்புகிற இடத்துக்கு போக விரும்புகிறார். ஆமேன். அல்லேலூயா. புரிஞ்சுதா உங்களுக்கு? தேவன் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். தேவன் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கிறார். நீங்கள் வித்தியாசமானவர்கள். ஆமேன் சொல்லுங்களேன். நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். உங்களுடைய கரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுடைய வாய் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்களுடைய கால்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் விசேஷமானவர்கள். சத்தமாக சொல்லல. நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் விசேஷமானவர்கள். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஜெபிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு கூட நீங்கள் பேசியிருக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமப்பா. நன்றி தகப்பனே. நன்றி அப்பா. நன்றி. உம்முடைய வார்த்தை எங்கள் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த ஓய்வு நாளில் நாங்கள் உம்மோடு கூட இணைந்து ஆராதித்திருக்கிறோம். கையால் செய்யப்படாத ஞான ஸ்நானம் என்கிற விருத்தி சேதனத்தின் உடன்படிக்கையின் மூலம் உம்மோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. உமக்கு நன்றி. தேவ பிரசன்னம் எங்களை வித்தியாசப்படுத்தி அடையாளப்படுத்துகிறது. தகப்பனே, உமக்கு நன்றி. எங்களை முழுமையாக உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நீங்கள் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு குடும்பம் வேணும்னா எங்கள் குடும்பத்தை எடுத்து பயன்படுத்துங்கப்பா. நீங்கள் இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நபர் தேவைப்பட்டா என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா எங்கள் மூலமாக? ஆண்டவரே, இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு சபை தேவைப்பட்டால் இந்த ஏஎஃப்டி ஈரோடு எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்கப்பா. பயன்படுத்துங்க. முழுமையாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படும். எங்கள் மூலமாய் நீர் மகிமைப்படும். உன் நாமத்தை மகிமைப்படுத்தும். உன்னுடைய ராஜ்யம் கட்டப்பட, உன்னுடைய நாம மகிமைப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாம. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஆழமான ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவரோடும் தங்கி இருப்பதாக. ஆமென்.